தமிழ் சினிமாவில் எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்தாலுமே அதில் எல்லாருமே தனித்துவமாக நிற்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அந்த விதத்தில் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் தலை சிறந்து விழுந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தான் வெற்றிமாறன். அவர் எடுத்த எல்லா படங்களுமே ஹிட்டு. அவர் படத்தில் எல்லாருமே கதையை எதிர்பார்க்கறதை தாண்டி அதோட கதை கருவும் அதில் இருக்க கதாபாத்திரங்களும் ரொம்பவே நேசிப்பாங்க. அந்தளவுக்கு டீப்பான ஒரு ஆழமான கதாபாத்திரத்தை உருவாக்குறதுல வெற்றிமாறன் நடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த விதத்தில் தனுஷ் நடித்த வடச்சென்னை படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த வரவேற்பை தாண்டி வடச்சென்னை 2 வருமா என்று கேட்கும் அளவுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வடச்சென்னை வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் டேனியல் பாலாஜி திடீர்னு மரணித்ததுக்கப்புறம் வடச்சென்னை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் சமீபத்தில் வெளியான அரசன் படத்தில் டேனியல் பாலாஜி இருக்கார், அந்த கேரக்டர் மறுபெரியாக நடிக்க போகிறது நம்ம கவின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சாக்லேட் பாயாக பார்த்துருந்த கவின் நம்ம ராஜன் படத்தில் அதாவது அரசன் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராவான ஆக்டராக நடிக்க போகிறாராம். அந்த டேனியல் பாலாஜி கதாபாத்திரத்தை பண்ண போகிறதும் அவர் தான். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.